ஆனாலும் சரி இன்னைக்கு அந்த பையனை கையும் களமா பிடிக்கிறோம். கொஞ்சமாவது பயம் இருக்கா? டெய்லியும் வீட்டுக்கு லேட்டா போறமேன்ட்டு இன்னைக்கு வரட்டும். நம்மளும் தூங்காம இருந்து அவனை கையும் களமா பிடிக்கணும். அடியே என்னடி அர்த்தராத்திரில நடுவுட்ல இப்படி உட்காந்துருக்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த சித்து பையன் எப்ப வீட்டுக்கு வரானே தெரிய மாட்டேங்குது. அதான் அவன் வர வரைக்கும் அவன் உட்காந்துருக்கலாமேன்னு. அடியே அதுக்கு ஏன்டி நடு வீட்டுல இப்படி உட்காந்துருக்க? பிள்ளை கதவை திறந்தவொடனே உன்னை பார்த்து பயந்துட போறான்டி. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவன் பயப்படுறானா இல்ல நீங்க பயப்படுறீங்களான்னு தெரியும். என்னைக்காவது நான் சொல்றதை நீ கேட்டிருக்கியா? ஆமா ஆமா, கேட்காம தான் இருக்கேன். ஒண்ணு இதே சொல்றேங்க. நான் சொல்றதை கேட்டாதானடி. அவன் வந்தவொடனே என்னை எழுப்புற. ஆமா, டெய்லி எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு எனக்கு தான் டயர்ட் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எழுப்பி விடுடி, நான் பார்த்துக்கிறேன். பாக்கும் வாடா மகனே, இன்னைக்கு உனக்காக தான்டா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூங்குறவனை எழுப்பக்கூடாதுன்னு காலைல எழுஞ்சி பார்த்துக்கலான்னு பார்த்தா நம்ம எழுஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எழுஞ்சி போயிடுறான். என்ன தூக்கம் இப்படி வருது? இந்த பையனை இன்னைக்காவது பிடிக்கலான்னு பார்த்தா தூக்கம் நம்மள தூங்க வச்சிடும் போல் இருக்கு. குண்டுமணி, இதுக்கெல்லாம் நீ அசரக்கூடாதுடி. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு தூங்கி விடாத. என்ன மணி 12 இந்த பையன் இன்னும் காணுமே. எங்க ஊரை சுத்தி நிக்கிறானே தெரியலையே. தூக்கமா வருது. இந்த பையன் இன்னும் காணும், எங்க சுத்திக்கிட்டு இருக்கானே தெரியலையே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து உக்காந்துருப்போமா? அண்டே குண்டுமணி, தூங்காதடி, ஏஞ்சிரிடி, அடியே ஏஞ்சிரிடி. அடியே, இந்த சித்து பையனை இன்னைக்காச்சும் நம்ம கையும் களவுமா பிடிக்கணும்டி. தூங்காதடி குண்டுமணி, அடே குண்டுமணி தூங்காதடி. யாரு இந்த நேரத்துல நடி வீட்டுல ஆட்டோ ஓட்டுறது? மம்மி, ஹலோ மம்மி, நீங்க தான் ஆட்டோ ஓட்டுறதா? சத்த அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம்ல? சித்து, இன்னைக்கு நான் ஒன்னு பிடிக்காம விட மாட்டேன்டா. என்ன பிடிக்கிறதுக்கு தான் கதவுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கீங்களாம்மா? எப்படி உங்களை கிராஸ் பண்ணி போய் தூங்குறேன்னு மட்டும் பாருங்க. சித்து, நான் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். நீங்க தூக்கத்துல ஒரு கொரட்டைக்கு தெருவில் இருக்கிற நாயெல்லாம் பயந்துட்டு ஓடுதுமா? நீங்க என்ன பிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்க? ஐயோ ஐயோ. சித்து சித்து, எப்படா வருவ? நான் தூங்கணும்டா. சீக்கிரம் வாடா. தூக்கத்துல கீழே விழுந்துடுவான் போல் இருக்குடா. என்ன கதவை மூடுற சவுண்டு கேக்குது? நம்மளை தாண்டி போயிட்டானா? அவன் வந்தது கூட தெரியாம நம்ம எப்படி தூங்கிட்டு வந்திருக்கோமே. இங்கதான் நம்ம உக்காந்துருந்தோம், அவன் வந்தது கூட தெரியாம இப்படி தூங்கிட்டோமே. நம்மளை ஏமாத்திட்டு வந்துட்டு எப்படி படுத்து தூங்குறான்? டேய் சித்து, ஏஞ்சிடுறா. டேய் ஏஞ்சிடுறா சித்து. இவன் தூங்குறானா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறானேன்னு தெரியலையே. டேய் பயப்பிள்ளை எப்படி நடிச்சிட்டு கிடக்கு தூங்குற மாதிரி. டே மானே, காலை ஏஞ்சி வாடா, உனக்கு அப்பனே இருக்கு. காலையில உன்னை பிடிக்காம விட மாட்டேன். தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்ட கிடக்குற நீ. அப்பாடி, அம்மா கிட்ட இருந்து நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். காலையில நீங்க என்ன பிடிக்க போறீங்களா? அதை காலையில பார்க்கும். எம்பிட்டு வேலை காலையில எனக்கு இருக்கு. என்ன நீங்க பிடிப்பீங்களாம்ல பார்க்கும். சித்தார்த்து, காலையில நமக்கு நிறைய ஜோலி கிடக்குடா. தூங்குடா. நைட்டு தாண்டா என்னை ஏமாத்திட்டு போய் தூங்கிட்ட. இப்ப எப்படி உன்னை பிடிக்கிறான்னு மட்டும் பாரு. குண்டு பண்ணினா உனக்கு அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சு. அப்ப நீ என்ன பார்த்து பயப்படுறான். நீ என்னவே எனக்கு டிமிக்கி குடிக்கிறியா நீ? வாடா சித்து, உனக்காக தாண்டா இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சி உட்காந்துருக்கேன். இன்னைக்கு உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. என்ன இந்த அம்மா நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம எப்படி போய் இவங்களை கிராஸ் பண்ணி போறது? டே சித்துங்க வாடா. அம்மா. டேய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, என்ன அங்க நிக்கிற? வாடா கிட்ட. அம்மா. என்னடா அம்மா அம்மான்னு கூவிக்கிட்டு இருக்க நீ? நீ இப்ப கிட்ட வரல அப்புறம் யாருன்னு தெரியும் இந்த குண்டுமணி. அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா. ஒரு ஆம்பளை பிள்ளை எத்தனை மணிக்கு நான் வந்து படுக்கிற நீ? இல்லம்மா, நேற்று நைட்டு நம்ம கொஞ்சம் லேட் ஆயிட்டுது. டேய், உன்னை நான் 3 நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. 2 மணிக்கு நீ ஆளே வர மாட்டேங்கிற. சரி, காலையில எஞ்சி என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி நீ வீட்டு கிளம்புற. அப்புறம் எந்த ஆபீஸ்ல நீங்க வேலை பாக்குறீங்க சார்? அம்மா,
ஃப்ரெண்ட்ஸ் கூட தாம்மா மூவி பார்க்க போனேன். அதுக்கு ஏமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே டெய்லியுமா போயிட்டு இருக்கேன். ஏதோ 3 நாள் லீவ் வந்துச்சு, அதனால தானே போனேன். நீ 3 நாளும் 3 மணிக்கு போய் படம் பார்த்து வந்தியா நீ? இதை நான் இப்ப நம்பணும். அம்மா ப்ளீஸ்மா, நான் உண்மையை சொல்றேன். ஏமா நம்ப மாட்டீங்க? நான் நம்ப மாட்டேன்டா. நீ சொல்றது எதுவுமே உண்மை மாதிரி தெரியலையே. எது எனக்கு காது குத்துற மாதிரில இருக்கு. அம்மா நான் என்ன காது குத்துற வேலையாம்மா பாக்குறேன்? உண்மையை சொல்றேன், என்னம்மா இப்படி நம்ப மாட்டீங்க? எனக்கெல்லாம் தெரியாது மோனே. உங்க அப்பா வர சொல்றேன், உங்க அப்பா கிட்ட பேசு. இந்த லீவு விட்டா போதும், ஒரு 4 காலு வேலையோட சேர்ந்துக்கிட்டு பைக்கில் சுத்த வேண்டியது. இதானடா உனக்கு ஒரு வேலை? லீவு 4 நாள் தானம்மா போனேன். ஏமா அதுக்கு இப்படி திட்டுறீங்க? லீவு நாள்னா பொறுப்பான பிள்ளை என்னடா பண்ணும்? வீட்டில் என்னென்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, வயலில் என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு போய் கவனிக்குமா? விடிஞ்சா போதும் சிட்டா பறந்துடுற. சரி, காலேஜ் தான் படிக்கிறியா? ஒழுங்கா படிக்கிறியா? 4 அரியர் வச்சிருக்க. வச்சு ஒன்று நினச்சி ஒன்று பெருமைப்பட முடியுதா? பண்ணுறது எல்லாமே அழிச்சாட்டியம் தான். வச்சு ஃப்ரெண்டு 2 வீட்டு பக்கம் வரட்டும். அம்மா அரியெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாம்மா. அது ஏமா இப்ப பேசுற? ஏண்டா படிக்க வைக்கிறமே, அதையாச்சும் ஒழுங்கா படிக்கிறியாடா நீ? நீலாம் எங்க உருப்பட போற? அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஃப்ரெண்டு கூட வெளில போயிட்டு வந்தது ஏமா இவ்வளோ ஒரு பெரிய தப்பா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க? என்னது நான் கன்வெர்ட் பண்றேனா? ஏண்டா எந்த வீட்டிலாவது போய் கேட்டு போறடா, அதாவது பிள்ளைக்கு எத்தனை மணிக்கு வந்து படுக்குதுன்னு. உன்ன மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்களே எல்லார் வீட்லயும். நீ ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேன். உங்க அப்பாவை கூப்பிடுற, உங்க அப்பா கிட்ட எதா இருந்தாலும் பேசு தம்பி நீ. என்னது அப்பாவை கூப்பிட போறீங்களா? அப்பா வேணாம்மா. என்னடா சொன்ன? அப்பா வேணாம்னா சொல்ற நீ? நான் வேணாம்லாம் சொல்லப்பா, நீங்க வேற. டேய் மகனே, நீ சொன்னது என் காதுல நல்லா விழுந்துதுடா. என்ன அப்பாவே வேணாங்கிற நீ? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ. 3 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நேரத்தோட படுக்குறியா நீ? இது என்ன சத்திரமா இல்ல வீடா? வாஷ்டத்துக்கு வர வாஷ்டத்துக்கு போற நீ? நல்லா இப்படியே விட்டேன்னு நீ தருதலே ஆயிடுவோம் மோனே. தருதலே இனிமே என்ன ஆகுறது? அதான் தருதலே வந்து நிக்குது. அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பண்றதுக்கு எல்லாரும் அப்படிதான் மோனே சொல்லுவாங்க. அப்பா என்னப்பா நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படியே திட்டுறீங்க? இந்த நேரத்தோட வீட்டுக்கு வரலையே, ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடா எங்களையே நீ தப்பு சொல்ற? சித்து, அதான் உங்க அம்மா கேக்குறாள், சொல்லுடா. காலையிலே 2 பேரும் நம்மள இப்படி ரவுண்ட் பண்ணிட்டாங்களே, எப்படி உங்கள்ட்ட இப்ப தப்பிக்கிறது? சித்து சொல்றியா இல்லையா? நீ